ஹே ஆல், இன்னைக்கு மார்னிங் டைமில் ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி ப்ரோக்கோலி எக் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் பக்கா. இதுக்கு ஒரு ப்ரோக்கோலி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் சூடனதும் ஆயில் சேர்த்து 4 பல் பொடியை கட் பண்ண பூண்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இது கூட பச்சை மிளகாய், கேரட், கேப்சிகம், ப்ரோக்கோலி சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், உப்பு, 1/2 லெமன் ஜூஸும் சேர்த்து வதக்கிடணும். வெஜ்ஜஸ் நல்லா வெந்த பிறகு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட ஒரு கப் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ்க்கு இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு மிளகாய் பொடி, மல்லித்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண முட்டையை 2ஆக வெட்டி 2 பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி எடுத்தா எக் மசாலா டோஸ்ட் ரெடி. இது அப்படியே பேக் பண்ணிட்டா போதும். நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வேக வச்ச கார்ன் வச்சுருக்கேன். அவ்வளோதான். செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரட் கேபேஜ் ரைஸ் வித் மினி பன்னீர் ஆம்லேட். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பேசிக் தாளிப்பு கொடுத்துட்டு பொடியாக நறுக்குன்னு பூண்டு, இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு பொடியாக வெட்டின கேரட்டை, முட்டைக்கோஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய் 1, ஜீரகம், மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி கேரட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு இதில் ஒரு கப் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கேரட் கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்க்கு ஒரு பவுலில் துருவிய பன்னீர், வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், 2 முட்டை, உப்பு, பச்சை மிளகாய், மல்லி இலை, பெப்பர், சில்லி பொடி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை ஒரு பேன் சூடானதும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கணும். இந்த பன்னீர் ஆம்லேட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டே ஃபுல்லாக அவங்கள ரொம்ப எனர்ஜியாக வச்சுருக்கோம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஆம்லேட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். சைட் டிஷ்ஷாக பன்னீர் ஆம்லேட் வச்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேர்ட் ரெசிபி பார்க்கலாமா? சேமியா சிக்கன் புலாவ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்ச் ரெசிபி இது. இது செய்ய கொஞ்சமாக சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி பேசிக் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய், முழு கரம் மசாலா, பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மல்லி, புதினா இலை, லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து வேக விடணும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு 1 கப் தண்ணி சேர்த்து கொதிச்சதும் 2 கப் சேமியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிருங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மினிட் போதும். சேமியா குக் ஆகி நல்லா பொல பொலன்னு வந்த பிறகு மல்லியில தூவி இறக்கிட்டா அவ்வளோதான். டேஸ்டான சிக்கன் சேமியா புலாவ் ரெடி. இது கூட சைட் டிஷ்க்கு பாயில்ட் எக் ரைத்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாமிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.